நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ் ஆடியோஸ் பழனி. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஆம்பு பார்த்திங்கன்னா டாடா ஏசி பிக்கப்பு இந்த மாதிரி வண்டிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2.1 ஆம்பு தான். நமக்கு காருக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 7-6 வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 2TR வந்து சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா 12-3030 வந்து டொராய்டல் இன்வெர்ட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பியர் நல்லாவே இருக்கும். ஆம்பியர் என்ன பேஸ் அழுத்தம் வந்தாலும் குறையாது. இதில் சப்புன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை 12 நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் போட்டுக்கலாம். இன்டீரியர் வயரிங் ஃபினிஷிங் அதெல்லாம் வந்து நம்ம ஆம்பை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும். வயரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான வயரிங் இருக்கும். நாளைக்கு ஃப்யூச்சரில் யாராவது சர்வீஸ் பண்ணணுன்னா கூட ஈஸியாக பண்ணலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். வயரிங் வந்து தெளிவாக இருக்கும். எந்தெந்த லைன் எங்கே போகுதுன்னு ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னாலும் வயரிங்லாம் வந்து அவ்வளோக்காக தெரியாது, பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் சிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாகத்தையும் போட்டிருக்கோம். ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த 6 பின் விகோ வயரில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கும் ரெட்டும் வந்து சப் லைனு. அதே மாதிரி மற்ற ரெண்டுமே வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு உண்டான வயரு. இது பார்த்திங்கன்னா பிளாக்கும் ரெட்டு வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. அதேமாதிரி ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ 12 வோல்ட்டு இன்புட்டு கொடுத்துட்டோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். நமக்கு வண்டி வெளியே வந்துட்டு இருந்தாவே நம்ம வண்டி தனியாக தெரியும். அதோட சப்பு பேஸாக இருக்கட்டும், லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். சாங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ண முடியாது. காப்பிரைட் பிரச்சனை வரனால 2 செகண்ட் மட்டும்தான் போட முடியும். இந்த மாதிரி ஆம்பு வந்து நண்பர்களுக்கு யாருக்கு வேணும்டா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். இதில் கஸ்டமைஸும் பண்ணுறோம். சரவுண்டோடு வேணுன்றாலும் சரவுண்டோடு பண்ணுவோம். லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சப்பு அந்த மாதிரி வேண்டாலும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஃப்ரெண்டு வந்து அக்ரிலிக் பேனல் போட்டு லைட்டிங் போட்டு வேணுன்றதுனாலும் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனல்லாம் அதிகமாக வண்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா கமர்ஷியல் வண்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. லோடு வண்டிக்கு பேனல் வந்து கட் ஆயிரும். மெட்டல் பேனல்னால் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பேனல்லாம் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி ஆம்பு வேணும்னா நண்பர்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் PA சிஸ்டம் அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் அதிகமாக எதுவும் போட்டதில்லை. வீடியோவே நிறையா பண்ணியிருக்கோம். ஹோம் லைட்டிங், ப்ரொஃபைல் லைட்டிங், ஹோம் ஆடியோ அண்ட் வெஹிக்கிள் ஆடியோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். PA சிஸ்டம் பண்ணுறோம். டெக்கரேஷன் லைட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நான் எதுவுமே வந்து இது வரைக்கும் போட்டதில்லை. கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே நீங்கள் போடுங்க, அப்டேட் பண்ணுங்கள், அப்போ தானே வெளியில் எங்களுக்கெலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வர கஸ்டமர் எல்லாமே சொல்லியிருக்காங்க நம்மள்கிட்ட. கண்டிப்பாக வந்து இன்னி வந்து கண்டினியூவாக வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நன்றி நண்பர்களே.